தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்பட்டு வருவதாக மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏவாவே கம்பன் பேச்சு. முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நகரமன்ற தலைவர் அமரர் எஸ். முருகையன் அவர்களின் 22ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி திருவண்ணாமலை நகரில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகே மதிமுக மாவட்ட செயலாளர் சீனி கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. திமுக மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் மருத்துவர் ஏவாவே கம்பன், நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ராம் ஸ்ரீதரன், திமுக நகர செயலாளர் கார்த்திக், வேல்மாறன் உள்ளிட்ட பலர் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய திமுக மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் மருத்துவர் ஏவாவே கம்பன் பேசுகையில், திமுகவும் அதிமுகவும் திருவண்ணாமலையில் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்பட்டு வருவதாகவும், முருகையன் அவர்களுக்கு திமுக சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி அவரது பேரன் சீனி கார்த்திகேயன் எடுத்து விட்டதால் திமுக எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரளான பெண்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. தீப மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி. மூர்த்தி சார்பாக இந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏதோ ஒரு கட்சிக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல, மக்களுக்கான ஒரு மனிதராக, மக்களுடைய சொந்தக்காரராக வாழ்ந்தவர் தான் ஐயா முருகையா அவர்கள். எப்படிப்பட்ட மனிதர், மாமனிதர்! ஏனென்று சொன்னால், நான் அவரை நெருங்கி பழகிய வாய்ப்பு எனக்கு கிட்டவில்லை. அவரை ஓரிரு முறை நான் தொலைவில் இருந்து அவரை கண்டிருக்கின்றேன், அவரை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவரை பற்றி பேசும்பொழுது, ஒவ்வொருவரும் அவரை பற்றி கேட்கும் பொழுது, அவருடைய பல நல்ல குணங்களையும் நல்ல செயல்களையும் எடுத்து சொன்னதனுடைய அடிப்படையிலே எப்படிப்பட்ட ஒரு மாமனிதராக ஐயா முருகையா வாழ்ந்திருப்பார்கள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது, நான் இங்கே பேசுவதற்கு முன்னால் கூட திரும்பி பார்த்தேன். ஒரு மாமனிதருடைய படத்தை பார்த்து அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதே எனக்கு ஒரு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன்.